ஹாய், இன்றைக்கி காலை வணக்கம். நான் இன்றைக்கி 7:30 தான் எழுந்திரிச்சேன். டீ வைக்கிறேன். நீங்கள் எல்லாம் என்ன பண்ணுறீங்க? எப்போ எழுந்திரிச்சிங்க? டீ சாப்பிட்டீங்களா? காஃபி சாப்பிட்டீங்களா? இல்லை சாப்பாடே சாப்பிட்டீங்களா? இன்னைக்கு வெள்ளிக்கிழமை. ஆல்ரெடி 5:30 எழுந்திரிச்சேன். கோலம் போடலாம் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை அப்படின்ட்டு. அப்புறம் பக்கத்து வீட்டு அக்கா கோலம் போட்டாங்க. பார்த்தா கோலம் இருக்குது. சரி அப்படின்ட்டு படுத்துட்டேன். திரும்பவும் நாம் என்ன பண்ண போகிறோம் வெள்ளிக்கிழமைக்கு? அடுப்பு தான் முழுவணும்னா அடுப்பை வலிச்சு விடணும். அடுப்பை வலித்து அழகாக கோலம் போட்டு விட்டு குளிச்சுட்டு கொஞ்சம் வெளியே பேங்க் வரையும் போயிட்டு வரணும். இத்தனை வேலை இருக்குது. சாப்பாடு மட்டும் தான் செய்கிற வேலை இருக்குது. நேற்று பார்த்திங்கன்னா முருங்கைக்காய் சாம்பார் வச்சேன். முருங்கைக்காய் சாம்பார் வச்சு முருங்கைக்காய் பொரியல் பண்ணேன் வீடியோவுக்கு. முருங்கைக்காய் சாம்பார் வீடியோ போடல. ஏன் அப்படின்னா அதில் பார்த்திங்கன்னா இப்போ ஒரே வீடியோவே எடுக்கணும்னா பாஸ் பண்ணிவிட்டு திரும்ப கொஞ்சம் நேரம் ஆன் பண்ணி தான் அதுக்கப்புறம் என்ன போடுறோமோ அதை எடுப்போம். அது என்ன பார்த்திங்கன்னா மிளகாத்தூள் போடும்போதும் புளிக்கரைச்சி ஊற்றும் போதும் நான் பாஸ் பண்ணது எடுக்கவே இல்லை. அதெல்லாம் வீடியோவில் தெரியவே இல்லை. அப்புறம் என்ன சாம்பார் அப்படின்ட்டு நான் அந்த வீடியோ டெலீட் பண்ணிட்டேன். முருங்கைக்காய் சாம்பார் வீடியோ டெலீட் பண்ணிட்டேன். சரி இன்னும் 2 நாள் கழித்து வைக்கும்போது நல்லா வீடியோ போட்டுக்கலாம் அப்படின்ட்டு டெலீட் பண்ணிட்டேன். அப்புறம் முருங்கைக்காய் பொரியல் பண்ண வீடியோவுக்கு போட்டு விட்டேன். நைட்டு பார்த்திங்கன்னா நைட்டு 9 மணிக்கு மேலே தான் அப்ளை பண்ணேன். அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த வீடியோ ஃபுல்லாக போய் அப்லோட் ஆகிறதுக்குள்ளே இது இல்லை, நெட்டு இல்லாதால நானும் சாப்பிடல. நான் எப்பயுமே செல்லுகளில் பார்த்துக்கிட்டு தான் சாப்பிடுவேன். சத்தியமாக செல்லில் நெட்டு இல்லைன்னா சாப்பிட மாட்டேன். ஏன்னா போர் அடிக்கும். இப்போ நம்ம கூட யாராவது இருந்தால் தெரிஞ்சுக்க சாப்பிட்டுக்கலாம். பால் அடுப்பில் வச்சுருக்கேன். நம்ம கூட யாராவது இருந்தாங்கன்னா பேசிக்கிட்டே சாப்பிட்டுக்கலாம். நான் ஒருத்தன் பிள்ளையும் ஊருக்கு போயிட்டேன். அப்படி நான் தனியாக இருக்கிறதால என்னடா அது செல்லுலேயும் நெட்டு இல்லையே எப்படி தனியாக சாப்பிட்றது அப்படின்னு சரி 12 மணிக்கு நெட்டு வந்துடும்ல அப்போ எந்திரிச்சு சாப்பிட்டுக்கலான்ட்டு படுத்துட்டு பார்த்தா அப்புறம் மணி 12. நான் எந்திரிச்சு பார்த்தா அப்புறம் அந்த வீடியோ முருங்கைக்காய் பொரியல் வீடியோ அப்லோட் ஆகிருக்குதான்னு பார்க்கும்போது ஆயிருந்தது. அப்போ ஒரு 3 பேர் பார்த்துருந்தாங்க. 2 லைக் 1 லைக் இருந்தது. 3 பேர் பார்த்துருந்தாங்க. ஆஹா பரவாயில்லடா அப்படின்ட்டு திரும்ப படுத்துட்டு சாப்பிடல. சரி இது மேலே சாப்பிட்டோம்னாக்கா தூக்கம் பிரிஞ்சிடும் அப்படின்னு பால் மட்டும் காய வச்சேன். ஏன்னா கெட்டு போயிடும். சாயந்தரம் காய வச்சு பால் வச்சா காலையில் எந்திரிச்சு சூடு பண்ணுறதுக்குள்ளே கெட்டு போயிருன்ட்டு 12 மணிக்கு பால் மட்டும் நல்லா கொதிக்க வச்சு கொண்டாந்து தலை மூட்டுட்டு வச்சு அது ஆறுற வரலையும் அப்படியே சும்மா படுத்துருந்தேன். அப்புறம் ஒரு 10 நிமிஷம் கழிச்சு ஆறின உடனே மூடிட்டு அது மேலே ஒரு போசி எடுத்து கமுத்துட்டு பூனைக்கு பயந்துட்டு படுத்துட்டேன். எல்லாம் வச்சுட்டு படுத்துட்டேன். அப்படி இப்போ தான் 5:30 எந்திரிச்சேன். குழம்புலாம் எந்திரிச்சேன். அப்புறம் அந்த அக்கா போட்டிருந்தாங்க. சரி நமக்கு வேலை மீதிடா அப்படின்ட்டு திரும்ப படுத்துட்டு இப்போ 7:30 எந்திரிச்சேன். 7:40 7:30ன்னு சொல்ல முடியாது. 7:40 எந்திரிச்சேன். அவ்வளோதான். அதேமாரி தான் முந்தாநேற்று நைட்டும் 9 மணிக்கெலாம் செல்லில் இது முடிஞ்சிருச்சு, நெட்டு முடிஞ்சிருச்சு. சத்தியமாக சாப்பிடவே இல்லை. நான் எப்பயுமே நான் தனியாக இருந்தேன்னா டைம் பாஸுக்கு செல்லை பார்த்தா தான் சாப்பிடுவேன். செல்லெல்லாம் இல்லை நான் இந்த கேதரிங்கில் ஏதோ ஒரு வீடியோ வச்சுருப்பேன். அப்போல்லாம் இதுதான் ஸ்டோரேஜ் அதிகமாக இருந்து நிறைய வீடியோ டெலீட் பண்ணிட்டேன்னா நெட்டு இல்லை. சரி என்னடா பண்ணுறது, மணி 10 மணி ஆக போதே. சரி இன்னும் ஒரு 2 மணி நேரம் தான் சும்மா படுத்துருப்போம், அப்புறம் எந்திரிச்சு சாப்பிட்டுக்கலாம், எப்படி பசியில் தூக்கம் வர போகிறதில்ல அப்படின்ட்டு தூக்கமே வரல பசியில். நானும் எந்திரிச்சு தண்ணி குடிக்கிறேன். ஆனால் தனியாக சாப்பிட்ணும் அந்த எண்ணமே வரல. பாருங்கள் அந்த செல்லு பார்க்காம சாப்பிட முடியல. ஏன்னா நம்மக்கிட்ட டிவியும் இல்லைப்பா. அந்த பொழுதுபோக்கு அந்த செல்லு கொண்டு தான். என்ன நான் எந்தெந்த சேனல் சப்போர்ட் பண்ணி வச்சுருக்கேனோ அந்த சேனல் இன்றைக்கி என்ன போட்டிருக்காங்கன்னா அதை ஒரு விருப்பமாக பார்த்துக்கிட்டு கொஞ்சம் வயிறார சாப்பிடுவேன். அவ்வளோதான். அப்புறம் படுத்துட்டு தூக்கமே வரல. நானும் 3 டைம் 4 டைம் சென்று நடக்கிறேன். அந்த சாப்பிட்ணுன்னு எண்ணம் மட்டும் சத்தியமாக மனதில் தோணவே மாட்டேங்குது. சரி ஆனதே ஆச்சு. மணி 11:40 ஆயிடுச்சு. இன்னும் ஒரு 20 நிமிஷம் இருக்குது. 20 நிமிஷம் இருந்ததுன்னா 12 மணிக்கு பால் அடுப்பில் வச்சிருந்தேன் டீ போடுறது.
சரி, இன்னும் ஒரு 20 நிமிஷம் தானே. இல்லை, 40 நிமிஷம் தானே. அந்த 40 நிமிஷத்தில் அப்படியே முடிச்சுட்டே இந்த 12 மணிக்கு நெட்டு வந்துடும். சரி சாப்பிட்டுக்கலாம் அப்படின்ட்டு அலாரம் வச்சுருந்தோம். 10 மணிக்கு அலாரம் வச்சுருந்தேன். 12 மணிக்கு அலாரம் வச்சதுன்னா எந்திரிச்சு 12 மணிக்கு சாப்பிட்டு படுத்துக்கலாம் அப்படின்னு. அந்த 11:40க்கு தான் நான் அந்த அலாரத்தையும் ஆஃப் பண்ணுறேன். இன்னொரு 20 நிமிஷம் அது எதுக்கு அலாரம் அப்படின்னு. சரி அப்படியே முடிச்சுட்டே படுத்துருப்போம்னா நல்லா தூங்கிட்டேயா. 3 மணிக்கு எந்திரிக்கிறேன். 3 மணிக்கு எந்திரிச்சு டைம் பார்த்தா மணி 3 மணி. அட கொடுமையே, பசியில் அந்த நேரம் வரலையும் 1.5 மணி நேரமாக தூக்கம் வரல. 10 மணிலேருந்து ஒரு 20 நிமிஷம் தான் இருக்குது. இந்த கேப்பில் தூங்கிட்டோமா அப்படின்னு. சரி தூங்குந்தே சந்தோஷம்தான் நினச்சிக்கிட்டு, பசி வேற 3 மணிக்கு எந்திரிச்ச உடனே என்ன பண்ணுறதுன்னு தெரில. ஒரு சம் தண்ணி மோந்து கடற்கரை குடிச்சிட்டு அப்புறம் அப்படியே படுத்துட்டேன். நல்லா தூங்கிட்டேன். அப்படி போகுது கதை. செல்லில் நெட்டு இல்லைன்னா. ஆனால் நான் அதிகமாக பார்க்கறது இல்லைப்பா. எப்படின்னா வீடியோ எடுக்கிறேன்னா, அப்லோட் பண்ணுறேன்னா, அப்புறம் இந்த வீடியோக்குள்ளே பாட்டு தேடுறேன் இல்லையா, பாட்டு சர்ச் பண்ணுறது, அதை போயிட்டு நல்ல நல்ல ஒரு வார்த்தைகளாக பார்த்து தேடுறது. அப்புறம் இந்த முடிஞ்ச அளவுக்கு நான் ஒரு 5-6 கமெண்ட்டுக்கு தான் ரிப்ளை பண்ணுவேன். அது உண்மையாகவே கமெண்ட்டுக்கு ரிப்ளை பண்ணால் அவ்வளோ நெட்டு போக மாட்டேருக்குது. அதால் தான் நான் என்ன பண்ணுறது, ஒரு நாளைக்கு ஃபுல்லாக லாஸ்ட்டில் நைட் நேரத்தில் நமக்கு நெட்டு தேவையில்லை அப்படிங்கும்போது கமெண்ட்டை ரிப்ளை பண்ணி விட்டுறது. அப்படி போயிட்டுருக்குது. இப்போலாம் பொறுமையாக பார்த்து தான்